ரைட்ஸ் லிமிட்டட்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பாலிடெக்னிக் முடித்து ஒரு 2 வருஷம் வேலை பார்க்குறீங்களா, ஏதோ ஒரு கம்பெனியில் 2 வருஷம் வேலை பார்க்குறீங்களா, அப்போது உங்களுக்கான ஒரு வேலை தான் இது. கவர்மெண்ட் வேலை. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து எப்போ முடியுதுன்னு நல்லா பார்த்துக்கோங்க. நவம்பர் மாதம் 12ஆம் தேதியோடு முடியுது. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம், அதுவும் ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். அதுவே நவம்பர் மாதம் 23ஆம் தேதியே கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஈஸியாக நம்ம வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஒரு ஜாப் தான் இது. நம்ம சவுத் ரீஜியன். அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் நார்த் ரீஜியன், ஈஸ்ட் எது, வெஸ்ட் எது, சவுத் ரீஜியன் எதெல்லாம். அப்போ நமக்கு எல்லாமே ஒரு வேக்கன்சியை வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா என்னென்ன ரீஜியனுக்கு எவ்வளோ போஸ்ட், அதாவது சவுத் ரீஜியனில் எவ்வளோ போஸ்ட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணணும். நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா? சிவில் இன்ஜினியரிங் ப்ளஸ் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சவுத் ரீஜியனில் சிவில் இன்ஜினியருக்கு தான் 100 போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா சவுத் ரீஜியனில் 5 போஸ்ட்டு தானே, நம்ம அப்ளை பண்ண தேவையில்லைன்னு நினைக்காம கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், கிடைக்கும் உங்களுக்கு. எஸ்என்டி முடிச்சிருக்கீங்களா? அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்கும். அதிலே எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பர்சன் தான். இவங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா டிப்ளமோவில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சவுத் ரீஜியனில் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மெட்டலாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் ரொம்பவே முக்கியமாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது கெமிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், ஃபுட் இன்ஜினியரிங், லெதர் இன்ஜினியரிங், யாராக இருந்தாலும் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துருக்கேன் மேம் அப்படின்னா 3 வேக்கன்சி. நம்ம கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் 3 வேக்கன்சி போடுறதுனா ஒரு அபூர்வம் தான். அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆர்ட்ஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், 2 இயர்ஸ் வேலை பார்த்துருக்கேன் மேம் அப்படின்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதே இப்போ அபூர்வமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதுனா ரொம்ப அபூர்வம். அதனால் எல்லோரும் சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். மார்க்ஸ் எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, அதாவது 100ல் 50% மார்க் அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எடுத்தால் போதும். அதுவே எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 45% எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் தான். ஆனால் நெகட்டிவ் மார்க்கை கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு கொஷின் ரைட்னாலும் சரி, ஒரு கொஷின் தப்புனாலும் சரி, அதுக்கு உண்டான மார்க் தான் நமக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க. நம்ம என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இப்போ டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் நம்ம சப்மிட் பண்ணணும். குவாலிஃபிகேஷன் 10th 12th காலேஜ் வரை முடிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இப்போ ஐடென்டிட்டிக்கு ஏதாச்சும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பாஸ்போர்ட்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒன்று, அப்புறம் பேன் கார்டு வந்து இருந்தால் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் பே, அதாவது 29,000 30,000 சேலரி நமக்கு கிடைக்கிது. நம்மளுடைய குரூப் 4ல் கூட இந்த மாதிரியான சேலரி கிடையாது. அதாவது இயர் இன்கம் பாருங்கள், நமக்கு 3 லட்சம், அப்ராக்சிமேட்லி 4 லட்சம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்ளை பண்ணுற சார்ஜ் பாருங்கள், ஓபிசி ஜென்ரல்னால் 300 ப்ளஸ் டேக்ஸும் பிடிக்கிறாங்க. மற்ற கேட்டகரினா 100 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் பிடிச்சிக்கிடுவாங்க. நாங்களே அப்ளை பண்ணிக்கிடுவோம் மேம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அப்ளை பண்ணி தாங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் வந்து ரொம்பவே சூப்பராக அப்ளை பண்ணி தர்றோம். சிலபஸ் பாருங்கள், ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்டிடியூடு ஒரு 35 மார்க் தர்றாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் 35 கொஸ்டின்ஸு, ரீசனிங் ஒரு 35 கொஸ்டின், ஜென்ரல் நாலேஜ் ஒரு 20 கொஸ்டின். இதுக்கான வீடியோ வேணும், இதுக்கான ஒரு வீடியோ போடுங்க, எப்படி படிக்கிறதுன்னு வீடியோ போடுங்கனாலும் நம்ம போடுறோம். ஆனால் கண்டிப்பாக டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள்.